அதிகமான புலம்பெயர் மக்கள் வாழ்கிற ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பிரான்ஸில் நடக்கிற ஆட்சி மாற்றம்ன்றது புலம்பெயர் மக்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். கொள்கை மாற்றங்கள் ஏற்படும் போது புலம்பெயர் மக்களுக்கு அது மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை சில நேரங்களில் உருவாக்கலாம். இப்போ பிரான்ஸில் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்களிப்பு நேற்று நடத்தப்பட்டிருக்கு. 2ஆம் சுற்று ஜூலை 7ஆம் தேதி நடத்தப்படலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வரலாற்றில் முதல் தடவையாக வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு முதல் சுற்றிலேயே வெற்றி பெற்றிருக்கு. இந்த வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு புலம்பெயர் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்று சொல்லி அறியப்பட்ட மிக முக்கியமான கட்சி. இப்போ பிரான்ஸில் இந்த நடக்கிற பாராளுமன்ற தேர்தல் மூலமாக ஏற்படுற மாற்றம்ன்றது புலம்பெயர் மக்களுக்கு எந்த அளவு முக்கியமானது, நடக்கிற போர்களில் இது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜன். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியினுடைய ஆட்சி நிலவுற ஒரு நாடு. எப்படி இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சி இருக்கோ அதே மாதிரி தான் பிரான்ஸ்லையும். இப்போ யூகே, இந்தியா மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கும். ஜனாதிபதிக்கு பெரிய அளவான அதிகாரங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பேரளவு ஒரு நியமனமாக அது இருக்கும். ஆனால் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி பதவின்றது மிக முக்கியமானது. இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறவர் மையவாத கட்சியினுடைய இமானுவேல் மேக்ரோன். அவரோட பதவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னும் 3 வருஷங்களுக்கு 2027 வரைக்கும் இமானுவேல் மேக்ரோன் தான் பதவியில் இருக்க போறாரு. அங்க எடுக்கப்படுற கொள்கைகள் சம்பந்தமான விஷயங்கள், கொள்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள்ல பாராளுமன்றத்தினுடைய செல்வாக்குன்றது அதிகமானதா இருக்கும். இதுல வேற வேற கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு விதமான முருகல் நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு கூட உருவாகலாம். குறிப்பா நேஷனல் அசம்பிளி என்று சொல்லப்படுறது பாராளுமன்றம் மிக பலமான ஒரு கட்டமைப்பு. எந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படணும், எதுக்கு அனுமதி கொடுக்கப்படணும் என்ற தீர்மானங்கள் எல்லாம் இங்கே தான் எடுக்கப்படும். இந்த நேஷனல் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 577 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 289 ஆசனங்களை பெற்றுக்கொள்ற கட்சி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும். அங்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் உருவாகும். அந்த 289 ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ற கட்சியினுடைய தலைவர் பிரதமர் பதவி என்ற பதவியை அடைஞ்சு கொள்வார். இப்போ ஜனாதிபதி வேறொரு கட்சி, பிரதமர் வேறொரு கட்சி என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அது மாதிரியான சந்தர்ப்பம் இலங்கையிலையும் நடந்திருக்கு. ஜனாதிபதியா மைத்ரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்டார். பிரதமரா ரணில் விக்ரமசிங்க இருந்த சந்தர்ப்பத்தில் 2015 காலகட்டத்திலேயும் ஒரு நெருக்கடியான நிலைமை உருவாகி இருந்தது. அப்படியான சூழல் பிரான்ஸ்லையும் இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு. பிரான்ஸ்ல ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டியது 2027ஆம் ஆண்டுல தான். ஆனா ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஜூன் மாதத்தில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடத்தப்படுது. அந்த தேர்தலில் வலதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. மையவாத கட்சி, அதாவது மேக்ரோனுடைய கட்சி சார்பானவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. இதனால் உலகளவிலையும் பிரான்ஸ்லையும் சரிவடைஞ்சிருக்கிற தன்னுடைய செல்வாக்கு அதிகரித்து கொள்றதுக்காக, புகழை இன்னும் மேம்படுத்தி கொள்றதுக்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் முன்கூட்டியே தேர்தலை நடத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு, ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் முதல் சுற்று நேற்று நடத்தப்பட்டிருக்கு. 2ஆம் சுற்று ஜூலை 7ஆம் தேதி நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த முதல் சுற்றை பொறுத்த வரைக்கும் 50% அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்கிற வேட்பாளர்கள் நேரடியாகவே நேஷனல் அசம்பிளிக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. அப்படி பெற்றுக்கொள்ளாத வேட்பாளர்களுக்கு 12.5% வாக்குகளை பெற்றுக்கொள்கிற வேட்பாளர்களுக்காக 2ஆம் சுற்று தேர்தல் நடத்தப்படும். இது ஜூலை 7ஆம் தேதி நடத்தப்பட இருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே இதுல மையவாத கட்சி இமானுவேல் மேக்ரோனுடைய கட்சி பின்னடைவை சந்திச்சிருக்கு. வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லாட்டி அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கு என்ற செய்தி வெளியாகி இருக்கு. குறிப்பா இடதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு 32 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கு. வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு 39 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கு. வலதுசாரிகள் 33.2% வாக்குகளையும், இடதுசாரி கூட்டமைப்பு 28.1% வாக்குகளையும் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இமானுவேல் மேக்ரோனினுடைய கட்சி, மையவாத கட்சி எதிர்பார்த்த மாதிரி பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. குறிப்பா வெறுமனே 21% வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருக்கு. இதிலையும் குறிப்பா இந்த வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு அடைஞ்சிருக்கிற வெற்றின்றது மிக முக்கியமானது. நேஷனல் ரேலின்னு சொல்லப்படுற கட்சி
வரலாற்றிலேயே முதல் தடவையா முதல் சுற்றிலேயே வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வெற்றியை இந்த கட்சி அடைஞ்சதே கிடையாது. யூதர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அறியப்பட்டது, யூதர்களுக்கு எதிரான யூத கொள்கைகளுக்கு எதிரான ஒரு கட்சி என்ற நிலைப்பாடு பலர் மத்தியிலையும் இருக்கு இந்த கட்சி சம்பந்தமா. அதே மாதிரி புலம்பெயர் மக்கள் சம்பந்தமான எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சின்னு சொல்லியும் இந்த கட்சி அறியப்படுது. அந்த கட்சி வெற்றி பெற்று பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றுமா இருந்தா பிரதமரா 28 வயதான ஜோர்டன் பதேலா என்றவர் பதவிக்கு வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அவருடைய கொள்கைகள் சம்பந்தமான சில அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மையவாத கட்சி மேக்ரோனினுடைய கட்சிக்கும் பிரான்சில் இருக்கிற கிராமப்புறங்களில் வாழ்கிற மக்களுக்கும் இடையில நெருக்கமான ஒரு தொடர்பு கிடையாது. இதை இந்த வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தது. இப்போ பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நாடு, பொருளாதார ரீதியிலேயா இருக்கலாம், இல்லாட்டி சர்வதேசத்தில் நடக்கிற மிக முக்கியமான போர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையா இருக்கலாம், பிரான்ஸுக்கு அதிகமான பங்களிப்பு இருக்கு. ஆனா இப்ப பணவீக்கம் அங்கு அதிகரிச்சிருக்கு, தொழில் வாய்ப்பின்மை சம்பந்தமான பிரச்சனை உருவாகி இருக்கு. இதை தவிர குறைவான சம்பளம் என்ற பிரச்சனையும் பிரான்ஸ்ல தூக்கி இருக்கு. இதுக்கு எல்லாமே மிக பிரதானமான காரணமா இந்த புதுசா ஆட்சிக்கு வர இருக்கிற கட்சி சுட்டி காட்டுறது புலம்பெயர் மக்களினுடைய வருகின்றது. புலம்பெயர் மக்கள் சட்டவிரோதமாக பிரான்ஸுக்குள்ள குடியேறி இருக்கிறது தான் பிரான்ஸ் இந்த அளவுக்கு மோசமான நிலைமை அடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ற பிரசாரம் இந்த கட்சியால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. பிரான்ஸ் மக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்றதையும் இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. இப்போ இந்த தேர்தல்ன்றது பிரான்ஸில் பெரிய அளவான மாற்றங்களை உடனடியாகவே ஏற்படுத்த போகிறது கிடையாது. என்னென்னு சொன்னால் 2027 வரைக்கும் இமானுவேல் மேக்ரோன் தான் ஜனாதிபதியாக இருக்க போகிறாரு. தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுக்கு முதல்ல பதவி விலகிறதுக்கான ராஜினாமா செய்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தனக்கு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தார். ஆனாலும் கூட எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி இந்த தேர்தலில் 2ஆம் சுற்றிலையும் இந்த நேஷனல் ரெலின்னு சொல்லப்படுற வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு அதிகமான இடங்களை கைப்பற்றி பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் அது மிகப்பெரிய முருகல் நிலையை அரசாங்கத்துக்குள்ள உருவாக்க முடியும். அரசாங்கத்தினுடைய தலைவராக ஒரு கட்சியை சேர்ந்தவரும் அரசினுடைய தலைவராக இன்னும் ஒரு கட்சியை சேர்ந்தவரும் இருக்கும் போது அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் கொள்கைகள் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இதுக்கு முதல்லையும் இதே மாதிரியான ஒரு நிலைமை பிரான்ஸில் உருவாகி இருக்கு. 1997 இருந்து 2002 வரைக்குமான காலப்பகுதியிலையும் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் பிரான்ஸில் இருந்ததா சொல்லப்படுது. இப்போ ஜனாதிபதியா இமானுவேல் மேக்ரோன் இருந்தாலும் பிரதமராக பதவிக்கு வர இருக்கிற இந்த பதேலாண்டு சொல்லப்படுற 28 வயதான இளைஞர் அவருடைய கொள்கைகள் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இப்போ அரசியலமைப்புக்கு மதிப்பளித்து ஜனாதிபதியோட ஒத்துழைப்பாக செயற்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆட்சிக்கு வர முதல்லையே அவர் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஜனாதிபதியோட ஒத்துழைப்பாக செயற்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதுலேருந்து நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது என்ற விஷயமும் அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பதேலாவினுடைய கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் புலம்பெயர் மக்களுக்கு உருவாகலாம்னு சொன்னால், இப்போ வெளிநாடுகளை சேர்ந்தவர்களுக்கு பிரான்ஸில் ஒரு பிள்ளை பிறக்கும் போது தானாகவே அந்த குழந்தைக்கான பிரஜா உரிமை, பிரான்சினுடைய பிரஜா உரிமைன்றது கிடைக்கும். ஆனால் இந்த கட்சியினுடைய ஆட்சி நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அது நிறுத்தப்படும் என்ற விஷயம் இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தியாக சர்வதேச ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யுக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுக்கிற நாடுகளில் பிரான்ஸுக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஆனால் பதேலாவினுடைய அறிவிப்பின்படி யுக்ரைனுக்கான ஆயுத விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் என்ற விஷயமும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. புலம்பெயர் மக்களுக்கு ஒரு நெருக்கடியை இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி நல்ல விஷயமா சாதகமான விஷயமா பார்க்கறதா இருந்தால் உலக அளவில் நடக்கிற போர்களில் ஒரு மாற்றத்தை இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறதுக்கான நிலைமை கூட உருவாக முடியும். ஆனால் இது கடைசி தேர்தல் முடிவு கிடையாது. ஜூலை 7ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கு. அதுக்கு பிறகுதான் அங்கே என்ன மாதிரியான மாற்றம் உருவாகும் என்றது தெரிய வரும். அப்படியே ஒரு புது பிரதமர் புது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஜனாதிபதிக்கு குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரங்கள் இருக்கும். 2027 வரைக்கும் இமானுவேல் மேக்ரோன் தான் ஜனாதிபதியை இருக்க போறார் என்றதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.